10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 முக்கோணவியல் அலகு பயிற்சி 6இல் 6வது கணக்கு பார்க்கிறோம். விமானம் ஒன்று புவிப்பரப்பிற்கு இணையாக 600 மீட்டர் உயரத்தில் 175 மீட்டர் பர் வினாடி வேகத்தில் செல்கிறது. புவியின் மீது ஒரு புள்ளியிலிருந்து விமானத்திற்கு உள்ள ஏற்ற கோணம் 37 டிகிரி ஆகும். அதே புள்ளியிலிருந்து ஏற்ற கோணம் 53 டிகிரிக்கு அதிகரிக்க எவ்வளவு நேரம் தேவைப்படும்னு கேட்கப்பட்டிருக்கு. tan 53 டிகிரி tan 37 டிகிரிக்கு மதிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. தரைப்பரப்பு அதாவது புவிப்பரப்பிலிருந்து 600 மீட்டர் உயரத்தில் ஒரு விமானம் இருக்கிறதா கொடுக்கப்பட்டிருக்கு. 600 மீட்டர் கொடுத்துக்கிறோம். எந்த வேகத்தில் விமானம் பறப்பதா கொடுக்கப்பட்டிருக்கு? 175 மீட்டர் பர் வினாடிங்கிற வேகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ டி ஈக்குவல் டு எஸ்டிங்கிறது ஃபார்முலா. வேகம் எஸ்ஸோட மதிப்பானது 175ன்னு கொடுத்ததுனால 175 டின்னு கொடுத்துடலாம். 600 மீட்டர் உயரத்தில் அதனுடைய ஏற்ற கோணமானது 37 டிகிரி என கொடுக்கப்பட்டுள்ளது. டிகிரியை நோட் பண்ணிக்கலாம். இதிலிருந்து கோணமானது 53 டிகிரிக்கு மாறுது. விமானமானது நமக்கு புவிப்பரப்பிற்கு இணையான ஒரு தொலைவில் தான் பறக்குது. ஸோ இணையான தொலைவில் பறக்குது அப்படிங்கிறப்ப புதுசாக ஒரு நிலை 53 டிகிரி ஏற்ற கோணத்தில் இருக்குது. அந்த ஏற்ற கோணம் கொடுத்துக்கலாம். இந்த கோணமானது 53 டிகிரி. இதில் இருந்து இந்த நிலையை அடைகிறதுக்கு எவ்வளோ வேகத்தில் பறக்கணும்னு டீயோட மதிப்பு கேட்டிருக்கிறாங்க. டி ஈக்குவல் டு எஸ்டி, தொலைவு வேகம் பெருக்கல் நேரம். டீயோட மதிப்பு தான் நம்ம கணக்கிட வேண்டியது. முக்கோணத்துக்கு நேம் கொடுத்துக்கலாம். ஏ பி சி டி இன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா பிசியின் மதிப்பு 600ன்னா ஏபியும் சிடியும் ஒன்றுக்கொன்று இணை என்பதால் டிஇயின் மதிப்பும் 600 மீட்டராக தான் இருக்கும். அங்கேயும் 600 மீட்டர்னு கொடுத்துக்கலாம். இப்போ முக்கோணம் எடுத்துக்கலாம். செங்கோண முக்கோணம் ஏடிஇயில் tan 53 டிகிரி எடுக்கிறோம். tan 53 டிகிரி ஈக்குவல் டு எதிர்ப்பக்கம் டிஇ பை அடுத்துள்ள பக்கமானது ஏஇ. tan 53 டிகிரியின் மதிப்பு 1.3270 ஈக்குவல் டு டிஇ என்பது 600 பை ஏஇ என்பது தூரம் தான் நமக்கு தெரியாது. தொலைவுக்கு உண்டான நிபந்தனை எஸ்டி. அப்போ அந்த எஸ்டிங்கிறத அப்படியே கொடுத்துட்டு எஸ்டி இடது பக்கம் கொண்டு வந்துட்டு 600 பை 1.3270 கீழே இடது பக்கம் கொண்டு வந்துடலாம். எஸ்டியின் மதிப்பு அப்படியே வச்சுக்கலாம். தேவையான இடத்துல பிரதியிட்டுக்கலாம். அடுத்த செங்கோண முக்கோணம் எடுக்கிறோம். முக்கோணம் ஏ பி சியில் tan 37 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கமானது பிசி பை அடுத்துள்ள பக்கமானது ஏபிசிங்கிற முக்கோணத்தில் ஏபின்னு இருக்கும். tan 37 டிகிரியின் மதிப்பு 0.7536 ஈக்குவல் டு பிசி பை ஏபியை பிரித்து எழுதிக்கலாம். ஏபி எப்படி பிரிக்கிறோம்? ஏஇ ப்ளஸ் இபின்னு ஏஇயை பிரிச்சுக்கிறோம். ஸோ அப்போ இதை பிரித்து எழுதுகிறப்ப ஏபியை ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம் அப்படின்னா 0.7536 ஈக்குவல் டு பிசியின் மதிப்பானது 600 பை ஏஇ என்பது எஸ்டி ப்ளஸ் இபி என்பது 175 டி என கேள்வியிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. இடது பக்கமும் வலது பக்கமும் மாற்றி எழுதிக்கிட்டோம் அப்படின்னா எஸ்டி ப்ளஸ் 175 டிங்கிறத இடது பக்கம் கொண்டு வந்துடலாம். 600 பை 0.7536 வலது பக்கம் டினாமினேட்டராக கொண்டு வந்துடலாம். எஸ்டிக்கு பதிலாக அதனுடைய மதிப்பு பிரதியிடலாம். 600 பை 1.3270 ப்ளஸ் 175 டி ஈக்குவல் டு 600 பை 0.7536. 175 டி இடது பக்கம் இருக்கட்டும். 600 பை 0.7536 ப்ளஸ் மதிப்பு வலது பக்கம் போகிறப்ப மைனஸில் ஆகிடும். 600 பை 1.3270. நியூமரேட்டரில் பார்த்துட்டோம் அப்படின்னா இரண்டு மதிப்புகள்லையும் 600 பொதுவாக இருக்குது. 600 வெளியில் எடுத்துகிட்டு போடலாம். இப்போ புள்ளிக்கு அடுத்து நமக்கு இரண்டு எண்கள் இருக்கிறதுனால நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் ஒரு 10,000 பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 4 0 நியூமரேட்டரில் ஆட் ஆகும். பை கீழே பாயிண்ட் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 7536 மைனஸ் இங்கேயும் 4 0 நியூமரேட்டரில் ஆட் ஆகும். 10,000 பெருக்கிறப்ப பாயிண்ட் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1.3270 இந்த மதிப்புகளை எழுதிக்குவோம். இனி இதை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா மதிப்பானது இப்போ புள்ளிக்கு அடுத்து நமக்கு 0 இருக்கிறதுனால அதுக்கு வேல்யூ இல்லைங்கிறப்ப விட்டுறலாம். 175 டி ஈக்குவல் டு முதல் மதிப்பை கேன்சல் பண்ணுறப்ப 796.18 மைனஸ் அடுத்த மதிப்பை கேன்சல் பண்ணுறப்ப 452.15 452.15. இப்போ 175 டி ரெண்டையும் கழிச்சிட்டோம் அப்படின்னா 344.03ன்னு வருது. டீயின் மதிப்பு தான் வேணும் அப்படிங்கிறப்ப 344.03 175 வலது பக்கம் வரப்போ வகுத்தல் ஆகிடும் பை 175. அப்போ டி ஈக்குவல் டு மதிப்பானது இது ரெண்டையும் கேன்சல் பண்ணுறப்போ 1.97
அப்படின்னு கிடச்சிருக்கு. வினாடி நேரம் அப்படிங்கிறதுனால வினாடியில் கொடுத்துட்றோம். நம்ம கணக்கிட வேண்டியது விமானம் 53 டிகிரிக்கு 53 டிகிரியாக அதிகரிக்கிறப்ப எவ்வளவு நேரம் தேவைப்படும் தான் கேட்கப்பட்டிருக்கு. தேர்ஃபோர் கோணம் 53 டிகிரிக்கு அதிகரிக்க தேவைப்படும் நேரம் 1.97 வினாடி ஆகும். தேங்க்யூ.